Hello future doctors, welcome to future doctor நீட் தமிழ். இன்னைக்கு oogenesis ஃபுல்லாவே பார்த்துடலாம். oogenesis. நம்ம ஏற்கனவே ஸ்பெர்மடோஜெனிசிஸ் எல்லாமே பார்த்துருந்தோம். இன்னைக்கு ஃபுல்லாவே oogenesis ஃபுல்லாவே கிழிச்சிடலாம். ஓகேவா? oogenesis ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்னா, ஊகோனியா இருக்கு. சும்மா ஒரு ஓவரி மாதிரி கொடுத்துக்கிறேன். ஊகோனியா இருக்கு. நெக்ஸ்ட் பிரைமரி oocyte. பிரைமரி oocyte மாறுது. நெக்ஸ்ட் பிரைமரி ஃபாலிக்கலா மாறுது. நெக்ஸ்ட் செகண்டரி ஃபாலிக்கலா மாறுது. நெக்ஸ்ட் டெர்ஷரி ஃபாலிக்கலா மாறுது. அதுக்கப்புறம் கிராஃபியன் ஃபாலிக்கலா மாறுது. அதுக்கப்புறம் தான் செகண்டரி oocyte மாறுது. மொனங்கடியம்மா, எனக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு. அதுக்கப்புறம் தான் செகண்டரி oocyte. இந்த செகண்டரி oocyteல இருந்து தான் ஓவம் அது வரும். இவன் மனசுக்குள்ள படிங்கம்மா. இது படிக்கணும்னா வேணா படிச்சு வச்சுக்கோங்க. Hope please. Put some tea powder. இல்ல. Put some tea, ginger, sugar. இது ஊகோனியா, பிரைமரி oocyte, பிரைமரி ஃபாலிக்கல், செகண்டரி ஃபாலிக்கல், டெர்ஷரி ஃபாலிக்கல், கிராஃபியன் ஃபாலிக்கல், நெக்ஸ்ட் செகண்டரி oocyte. ஓகேவா? வேணா படிச்சுக்கோங்க, தேவையில்லாம படிச்சு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் இந்த oogenesis எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஊகோனியா இருக்கு. ஓகேவா? ஊகோனியா இருக்கு. இதுதான் ஊகோனியா முட்டை மாதிரி. ஓகேவா? 46 எடுப்பேன். இந்த ஊகோனியா மைட்டோசிஸ் மூலமா டிஃபரன்ஷியேட் ஆகுது. என்னது? ஊகோனியா மைட்டோசிஸால டிஃபரன்ஷியேட் ஆகி ரெண்டு இது ஃபார்ம் பண்ணும். இது இன்னொரு ரெண்டு இதை ஃபார்ம் பண்ணும். அப்படியே ஃபார்ம் ஆகிக்கிட்டே வருது. அண்ட் இந்த லாஸ்ட் இது இருக்குல்ல, இது பேரு பிரைமரி oocyte அப்படின்னு சொல்லுவாங்க. பிரைமரி oocyte அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிரைமரி oocyte ஸ்டேஜ்ல தான் அரெஸ்ட் ஆகும். இது எல்லாமே ஃபீட்டல் ஸ்டேஜ்ல தான் நடக்கும். ஓகேவா? இது எல்லாமே ஃபீட்டல் ஸ்டேஜ், அதாவது குழந்தை வயிற்றுல இருக்க சொல்ல அந்த மாதிரி நடக்கும்.
ஃபீட்டல் ஸ்டேஜ்ல எல்லாமே நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பிரைமரி ஊசைட் இருக்குல்ல, அது அப்படியே பிரைமரி ஃபாலிகுல் அது வந்து இதாகும். இந்த பிரைமரி ஃபாலிகுல்ல தான் வந்து அவன் வந்து அப்படி கொஞ்சம் வந்து அரெஸ்ட் ஆவான். அதுக்கப்புறம் இந்த பிரைமரி ஃபாலிகுல்ல இருந்து செகண்டரி ஃபாலிகுல், கிராஃபிக் ஃபாலிகுல் அப்படியே வந்துகிட்டே இருக்கும். ஆனா இது வந்து ஊஜெனசிஸ்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த பிரைமரி ஊசைட் வந்து அதுக்கப்புறம் அது மெச்சூர் ஆகி வந்ததுக்கு அப்புறம் இது என்ன ஆகும் அப்படின்னா, இது ஒரு செல்லா வந்து இருக்கும். ஓகேவா? இதோட சாப்டர் ஃபினிஷ். எதுவரை நடக்கும்? பர்த் ஸ்டேஜோட ஃபினிஷ் ஆயிரும். ப்ரொஃபேஸ் அப்படின்னு அந்த ஸ்டேஜ்ல வந்து இதாகிடும், அரெஸ்ட் ஆயிடும். ஓகேப்பா? என்ன டிஃபரன்ஷியேஷன்? மைட்டோசிஸ். நெக்ஸ்ட் இதோட ஃபீட்டல் ஸ்டேஜ் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் பியூபர்ட்டி ஸ்டேஜ் வருது. பியூபர்ட்டி ஸ்டேஜ்ல என்ன நடக்கும் அப்படின்னா, இது கண்டினியூ ஆகும். ஃபர்ஸ்ட்ல இருந்து வராது, அப்படியே கண்டினியூ ஆகிக்கிட்டே வரும். சரியா? பியூபர்ட்டி ஸ்டேஜ் நடந்ததுக்கு அப்புறம் இது செகண்டரி ஊசைட்டா வரும். செகண்டரி ஊசைட்ல இருந்து அப்படியே ஓவம் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேவா? இதுதான் வந்து கதை. இந்த குட்டியா ஒரு இது இருக்குல்ல, இவன் போலார் பாடி, இவன் பிரைமரி போலார் பாடி, அப்புறம் இவன் செகண்டரி போலார் பாடி. சரியா? இவன் தான் வந்து ஓவம், n நம்பர் இருக்கும். ஓகேவா? இவ்வளவுதான். எதுக்கு இது வந்து ரெண்டா வந்து பிரியல அப்படின்னா, நேச்சர் வந்து இதுக்கு இடம் கொடுக்கல, சேம் இதா கொடுக்கல. ஆனா சில ஃபீமேல்ஸ்க்கு என்ன ஆகும் அப்படின்னா, ரெண்டுமே ஒன்னா பிரியும். ஒன்னா பிரிஞ்சு இது ஒரு ஓவமா வரும், இது ஒரு ஓவம், அந்த மாதிரி வரும். அது கொஞ்சம் எப்படி சொல்ல, நேச்சருக்கு கொஞ்சம் ஓகே அப்படின்னு எக்ஸப்ஷனலா வந்து அவங்க வந்து இருக்காங்க. ஸோ அது வந்து நம்ம வந்து ஒன்றும் சொல்ல முடியாது. ஸோ இவ்வளோதான். இதுதான் வந்து ஊஜெனசிஸ். இவ்வளோதான் ஊஜெனசிஸ். அண்ட் இதுக்கு அப்புறம் வந்து ஒன்னா வந்து கொஞ்சம் டீட்டெயிலா எழுதி பார்க்கலாம். ஓகேவா? இது இந்த டயக்ராம்ல உள்ளது ஃபுல்லாவே நான் சொல்லி முடிச்சிட்டேன். இப்போ மெயின் மேட்டர்ல போகலாம்.
oogenesis அப்படின்னா என்ன? ஃபார்மேஷன் ஆஃப் மெச்சூர் ஃபீமேல் கேமெட்டை தான் சொல்லுவாங்க. அதோட ப்ராசஸை தான் oogenesis சொல்லுவாங்க. என்னது? ப்ராசஸ் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் மெச்சூர் ஃபீமேல் கேமெட். ஓகேவா? இதுதான் oogenesis சொல்லுவாங்க. இது எப்போ நடக்கும் அப்படின்னா, it is initiated during embryonic stage or embryonic development அந்த மாதிரி கூட சொல்லலாம். ஓகேவா? ஒரு நிமிஷம். என்ன? embryonic stage. அதாவது fetal life. ஓகேவா? இந்த oogenesis ஒரு discontinuous process. என்ன? discontinuous process. ஏன் அப்படின்னா என்ன? ஃபீட்டஸ் ஸ்டேஜ் ஸ்டாப் ஆயிடுது, அப்புறம் பியூபர்ட்டிக்கு அப்புறம் தான் மறுபடியும் இதாகுதுல, அதனால இவன் ஒரு டிஸ்கண்டினியூஸ் ப்ராசஸ். ஆனால் வந்து ஸ்பெர்மடோஜெனிசிஸ் வந்து ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ். ஓகேவா? என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஊகோனியல் செல் இருக்குல்ல, இது ரிப்பீட்டடா மைட்டோட்டிக் டிவிஷன் நடந்துகிட்டே இருக்கும். அப்படி நடந்துகிட்டே இருக்கிறதுனால நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். சரியா? இதோட ரிசல்ட் தான் வந்து ஒரு ஓவரிலையும் 2 மில்லியன் ஊகோனியல் செல்ஸ் வந்து இருக்கு. இது ஃபீட்டல் ஸ்டேஜ், அது வரதான் இப்படி இருக்கு. இதை அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. இது அப்படியே எழுதிடுறேன், வெயிட் பண்ணுங்க. இது எதுல இருக்கும்? அப்படி ஃபீட்டலோட ஓவரியில. ஓகேவா? எதுல இருக்கும்? ஃபீட்டலோட ஓவரி. நெக்ஸ்ட் இதோட ரிசல்ட் தான் கேவலமா இருக்கு. as a result என்ன இருக்கும்? ஒரு ஓவரிலையும் 2 மில்லியன் ஊகோனியல் செல் இருக்கு. each ovary contain 2 மில்லியன் ஊகோனியல் செல். என்ன? 2 மில்லியன் ஊகோனியல் செல்ஸ் வந்து இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட்
இதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா சில பேர் வந்து என்ன பிரைமரி ஊசைட்டா மாறுவாங்க. ஓகேவா? இந்த 2 மில்லியனை என்சிஆர்டியில் கப்பல் ஆஃப் மில்லியன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? கப்பல் ஆஃப் மில்லியன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன, சில பேர் என்ன இருப்பாங்க, பிரைமரி ஊசைட்டா மாறி இருப்பாங்க. Some become primary oocyte. சரியா? இந்த பிரைமரி ஊசைட் இருக்குல்ல, ஊசைட் என்ன ஆகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மியோட்டிக் டிவிஷன் வந்து நடக்கும். மியோட்டிக் டிவிஷன் வந்து நடக்கும். ஆனா இங்க ஒரு ட்விஸ்ட் உண்டு, இது அரெஸ்ட் ஆயிரும். பட் கெட் அரஸ்டட். ஓகேவா? எப்போ? டிப்ளோட்டின் ஸ்டேஜ்ல. டிப்ளோட்டின் ஸ்டேஜ் ஆஃப் ப்ரோஃபேஸ் 1. என்ன? ப்ரோஃபேஸ் 1ல என்ன, டிப்ளோட்டின் ஸ்டேஜ் ஆஃப் ப்ரோஃபேஸ் 1ல அரெஸ்ட் ஆகிரும். அதோட அரெஸ்ட் ஆகி அந்த ஃபீட்டல் லைஃபோடது அப்படியே அங்கேயே வந்து நின்றுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் அந்த பர்த் டைம்ல என்ன ஆகும் அப்படின்னா இப்போ at the time of birth டைம்ல என்ன ஆகும் அப்படின்னா எல்லா பிரைமரி ஊசைட் இருக்குல்ல, இது எல்லாமே ஒரு கிரானியுலோசா லேயர்னு சொல்லிட்டு ஒரு லேயர் இருக்கும். அந்த லேயர்னால அப்படியே சரௌண்ட் ஆயிரும். அந்த கிரானியுலோசா செல்னால அப்படியே சரௌண்ட் ஆயிரும். அந்த சரௌண்ட் ஆகிற இருக்குல்ல, அது அப்படியே பிரைமரி ஃபாலிக்கல் அது ஆயிரும். ஓகேவா? என்ன, பிரைமரி ஊசைட்ல இருந்து பிரைமரி ஃபாலிக்கல் அப்படி ஆயிரும். All the primary oocyte are covered by layer of granulosa cell. அதுக்கப்புறம் என்ன ஆகும், பிரைமரி ஃபாலிகுல் ஆயிரும். become primary follicle.
சரிங்களா? இதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பர்த்ல இருந்து பியூபர்ட்டி டைம் இருக்குல்ல, அப்போதைக்கு என்ன ஆகும் அப்படின்னா சில பிரைமரி ஃபாலிகுல் வந்து செத்து போயிடும், அதாவது அழிஞ்சிரும். அதுக்கப்புறம் அழிஞ்சதுல இருந்து அப்படியே ரெடியூஸ் ஆகும். 60,000ல இருந்து 80,000 வரை ரெடியூஸ் ஆகும். ஓகேவா? என்ன பர்த்ல இருந்து பியூபர்ட்டி வரை, பர்த்ல இருந்து பியூபர்ட்டி வரை சில பிரைமரி ஃபாலிகுலர் டீஜெனரேட் ஆயிரும். And 60,000 to 80,000. தான் வந்து இது. ஓகேவா? 80,000 வரதான் இருக்கும். இந்த பியூபர்ட்டி டைம்ல இந்த இந்த அளவு ஃபாலிகல்ஸ் தான் நம்ம ஓவரிக்குள்ள வந்து இருக்கும். பியூபர்ட்டிக்கு முந்தினதுல என்ன ஆகும், அதாவது ஜஸ்ட் பிஃபோர் த பியூபர்ட்டி அப்போ இன்னொரு ஒரு கிரானுலோஸ் லேயர் வந்து சரௌண்ட் ஆயிரும். அந்த சரௌண்ட் ஆன லேயர் பேர் தான் வந்து செகண்டரி ஃபாலிகுல்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த கிரானுலோசா லேயர்னா எதுவுமே கிடையாது, இந்த சரௌண்ட் ஆகிற இது பேர் தான் வந்து கிரானுலோசா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. மற்றபடி ஒன்றும் கிடையாதுன்னா குழப்பிக்கிறாதீங்க. Just before the puberty, one more granulosa layer வந்து surrounded ஆயிடும். Surrounded இது primary follicular and become secondary follicle. சரிங்களா? இதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா அப்படி மோர் கிரானுலோசா லேயர் ஆட் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்படி ஆட் ஆகிக்கிட்டே இருக்கிறது வந்து டெர்ஷரி ஃபாலிகுலா வந்து இருக்கும். மோர் granulosa layer added and to become tertiary follicle. சரிங்களா? இந்த மாதிரி ஆகும். இதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா அதுக்கப்புறம் மியோட்டிக் டிவிஷன் வந்து நடக்கும். அது கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அது வந்து ரெண்டுமே வந்து அன்ஈக்குவல் டிவிஷன் பிரியும். அப்படி வரிசையா வரும். அப்படி சொன்னேன்ல.
is an unequal division. இதோட ரிசல்ட் என்ன அப்படின்னா ஒரு குட்டி அண்ட் பெரிய செல் ஃபார்ம் ஆகும். சரிங்களா? நெக்ஸ்ட் இந்த குட்டி செல் பேர் என்ன? போலார் பாடி. இந்த பெரிய செல் பேர் என்ன? ஓவம் ஆர் ஊட்டட். சரிங்களா? நெக்ஸ்ட் இவங்க ஃபுல்லி மெச்சூர் ஆகி இருக்கும்ல, அந்த டெர்ஷரி எல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறமும் மெச்சூர் ஆகும்ல, அது பேரு கிராஃபியன் ஃபாலிக்கிள்னு சொல்றாங்க. சரி, இதுக்கு மேல 4th 5th கொண்டு போக வேண்டாம், நம்ம கிராஃபியன்னே சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிராஃபியன் ஃபாலிக்குள் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுட்டாங்க. ஃபாலிக்கல் ஃபாலிக்குள் எதுனாலும் சொல்லிக்கோங்க. ஓகேவா? எது இப்படி இதாகும் அப்படின்னா டெர்ஷரி ஃபாலிக்கல் தான் வந்து இதா மாறும். டெர்ஷரி ஃபாலிக்கல் தான் மாறும் கிராஃபியன் ஃபாலிக்கல். ஓகேங்களா? இதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா இந்த கிராஃபியன் ஃபாலிக்கிள் இருக்குல்ல, இந்த கிராஃபியன் ஃபாலிக்கிள் வந்து இதுக்கப்புறமா வந்து செகண்டரி ஊசைட் அதாவது ஓவம் வந்து ரிலீஸ் ஆகும். என்ன? கிராஃபியன் ஃபாலிக்கிள் ரப்சர் ஆகி அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆகும். Rupture and release secondary oocyte called ovum. ஓகேங்களா? இது எப்படி வந்துச்சு அப்படின்னா என்ன, செகண்ட் மியாஸ்டிக்ல இருந்து அந்த அரஸ்டானிச்சு இல்லைல்ல, அரஸ்டானிச்சு இல்லையா, அதுல இருந்து அப்படியே வந்து இதாகும்.
by a process called ovulation. ஓகேவா? ஓவல்யூஷன் மூலமா இந்த மாதிரி இதாச்சு. நெக்ஸ்ட் ஊஜெனசிஸ்ல வந்து செகண்டரி ஊசைடு தான் வந்து ஓவம்னு சொல்லுவாங்க. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த செகண்ட் மியோட்டிக் டிவிஷன் இருக்குல்ல, இது வந்து கம்ப்ளீட் ஆகாது. ஏன்னா வந்து ஸ்பெர்மும் ஓவமும் மீட் பண்ணி அது அப்படியே ஃபர்டிலைஸ் ஆனாதான் வந்து என்ன கம்ப்ளீட் ஆன மாதிரி அர்த்தம். மற்றபடி அது இன்கம்ப்ளீட் தான். ஓகேங்களா? எழுதிடுறேன். In presence of sperm, second meiotic division வந்து complete ஆகும். sperm இல்லைன்னா complete ஆகாது. ஓகேவா? if sperm வரல அப்படின்னா, if sperm will not comeனா ovum die ஆயிரும். ovum will die. சரிங்களா? எப்போ எவ்வளோ நேரத்துக்கு? 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம். ஓகேவா? 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் அப்படியே இதாகும். சில பேர் வந்து நினைச்சிட்டு இருப்பாங்க இந்த ஓவம் வந்து மென்ஸ்ட்ரல் பிளட் வழியாவோ இல்லை சும்மா இருக்கிற இருக்கோ வந்து இந்த மாதிரி வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி வெளியே வரும் ஓவம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா வந்து அது அப்படி கிடையாது. எது மூலியமாவோ இவன் இந்த ஓவம் பையன் வெளியே வர மாட்டான். இதுக்கு என்ன ஆகும் அப்படின்னா பாகோசைட்டோசோம்னால என்கல்ஃப் பண்ணப்படும். ஓகேவா? இட் வில் engulf by phagocytosome. engulf பண்ணப்படும். ஏன்னா வந்து ஒரு உயிரில்லாதது அது இருக்கிறச்ச வந்து நம்ம உடம்புல உள்ள பாகோசைட்டோஸ் தான் வந்து engulf பண்ணிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? and it will not comes along with menstrual blood. சரிங்களா? புரிஞ்சுதா? அச்சோ, சரிங்களா? நெக்ஸ்ட் இது எப்படி கம்ப்ளீட் ஆகும்? நம்ம சும்மா சொல்லக்கூடாதுல்ல. செகண்ட் மியோசிஸ் இருக்குல்ல, அப்போ வந்து நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஓவம் வந்து ஸ்பெர்ம் காண்டி மீட் பண்ணிட்டு இருக்குல்ல, இவன் எங்க இருப்பான்? ஸ்பெர்ம் வந்து ஃபர்டிலைஸ் ஆனா அப்படின்னா இந்த செகண்ட் மியோசிஸ் அதோட வேலையை முடிச்சு நல்ல வெற்றிகரமா அது வந்து முடிச்சுட்டு, இது நடக்கல அப்படின்னா அது வந்து வெற்றிகரமா முடிக்கல. சரியா? எந்த இடத்துல இது வந்து கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னா ஓவிடக்ட். இன் ஓவிடக்ட். ஓகேவா? சரிங்களா? இதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, இதுக்கப்புறம் வந்து இது கொஞ்சம் வேற இது என்ன, செகண்டரி ஃபாலிக்கல் இருக்குல்ல, இது வந்து ஒரு ஷீட்னால அது அப்படியே கவர் ஆகும். ஓகேவா? என்ன ஷீட்னால
கவர் ஆகும். அதை வந்து தீக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த ஷீட் வந்து ஒரு கொலாஜனஸ் ஷீட். ஓகேவா? என்ன? செகண்டரி ஃபாலிக்கல் is covered by ஒரு கொலாஜனஸ் ஷீட் மூலியமா கவர் ஆகி இருக்கும். அது ஷீட்டை வந்து அது பேர் என்ன அப்படின்னா டிகா அப்படி சொல்லுவாங்க. டிகா. ஓகேவா? தீக்கான்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் டெர்ஷரி ஃபாலிகுல்ல இந்த தீக்கா இருக்குல்ல, அந்த லேயர் வந்து ஒரு ஆர்கனைஸ்டா இருக்கும். அவுட்டர் லேயர், அவுட்டர் தீக்கா எக்ஸ்டர்னா, இன்னர் தீக்கா இன்டர்னா, அந்த மாதிரி ஒரு கொஞ்சம் ஆர்கனைஸ்டா இருக்கும். இப்போ டெர்ஷரி ஃபாலிகல்ல in tertiary follicle the theca layer organized into outer layer externa and inner layer interna அப்படின்ட்டு பிரியும். ஓகேவா? இந்த டெர்ஷரி ஃபாலிகல் இருக்குல்ல, இதுல வந்து ஒரு ஃப்ளூயிட்ஸ் ஃபில்டு ஸ்பேஸ் வந்து ஒன்று இருக்கும். அந்த ஃப்ளூயிட்ஸ் ஃபில்ட் ஸ்பேஸ் பேர் வந்து ஆண்ட்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? என்ன? ஆண்ட்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க. Fluid filled space called antrum அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதுக்கப்புறம் முடிஞ்சிச்சு. இவ்வளவுதான் இதை பத்தி படிக்கணும். இதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவம், ஓவத்தோட ஸ்ட்ரக்சர் வந்து பார்ப்போம். ஓகேவா? இப்படி குனிஞ்சே உட்கார்ந்து எழுதுறது வந்து கழுத்து வலி பின்னி எடுத்துரும் எல்லாத்துக்குமே. இவ்வளோ டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே அப்படிதான் இருக்கும். Structure of human ovum. இந்த கொரோனா ரேடியேட்டை மட்டும் கரைஞ்சிட்டா போதும். அவ்வளோதான்.
finished. அப்புறமேட்டு கலர் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த நியூக்ளியஸ் மட்டும் ஓகே. இதுதான் வந்து ஓவமோட ஸ்ட்ரக்சர். ஓகேவா? இது கொரோனா ரேடியேட்டா. அண்ட் இந்த லேயர் வந்து சோனா பெலிசிடா. சரிங்களா? அண்ட் அதுக்குள்ள வந்து விட்டலைன் மெம்பரைன் வந்து உண்டு. உங்களுக்கு வந்து இது தேவையில்ல. விட்டலைன் மெம்பரைன் வந்து இது மார்க் வந்து பண்ண, நீங்க இதுக்கு பார்த்துக்கோங்க. விட்டலைன் மெம்பரைன் எப்படி ஓவம் அழகா இருக்கா? விட்டலைன் மெம்பரைன் வந்து அவங்க கொடுக்கல NCERT-ல. அதுக்கு பதிலா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பெரி விட்டலைன் ஸ்பேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்படிதான் அழகா இருக்குல்ல? இப்போ ஹியூமன் ஓவம் அதோட இந்த இது அதை பற்றிலாம் கொஞ்சம் சொல்லுவாங்களே, அதை பற்றி சொல்லிடலாம். ஆர் இதுக்கு பேரு செகண்டரி ஊசைட். சரியா? செகண்டரி oocyte. In the outer membrane called corona radiata. Corona radiata. Middle membrane called zona pellucida. And innermost membrane, vitelline membrane or plasma membrane or perivitelline space எப்படினாலும் சொல்லுவாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் சோனா பெலிசிடா இருக்குல்ல,
இது வந்து ஒரு ரிசெப்டார் வந்து வச்சிருக்கும். ஒரு ரிசெப்டார் வந்து வச்சிருக்கோம். அந்த ரிசெப்டார் வந்து இதானோடனே அது வந்து டக் 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 டக்னு லாக் ஆயிரும். ஓகேவா? சோனா பெலிசிடா contain receptor for sperm. சரிங்களா? இது எதுல இருந்து வந்துச்சு? செகண்டரி ஓசைட்ல இருந்து தானே வந்துச்சு இந்த ஓவம், அதாவது கிராஃபின் ஃபாலிக்கல் is formed from graphene follicle or secondary oocyte. சரிங்களா? அவ்வளவுதான். நெக்ஸ்ட் வந்து என்ன, அவ்வளவுதான். இதுலதான் வந்து இந்த oogenesis, இதோட இந்த oogenesis வந்து முடிவடையுது. நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம வந்து டிஃபரன்ஸ் பார்க்கலாம். டிஃபரன்ஸ் பார்த்துட்டு மென்ஸ்ட்ரல் சைக்கிள் பார்த்துட்டு அப்படியே வரிசையா வந்து போக வேண்டியதான். எதுக்கு டிஃபரன்ஸ் அப்படின்னா, இந்த ஸ்பெர்மடோஜெனசிஸ், oogenesis அதோட டிஃபரன்ஸ்லாம் வந்து ஒரு 4-5 எழுதி வச்சிருக்கேன். இப்பவே பார்த்துடலாம். ஓகேவா? இப்பவே பார்த்துடலாம். Spermatogenesis, இன்னொரு பக்கம் oogenesis. இது ரெண்டுக்குமே இப்போ வந்து டிஃபரன்ஸ். ஓகேவா? அதில் ஒரு கோடு வேணா போட்டுக்கிறேன். இல்ல வேண்டாம், கோடு கூட வேண்டாம். இந்த ஸ்பெர்மடோஜெனசிஸ் என்ன? கண்டினியூஸ் ப்ராசஸ் தானே. கண்டினியூஸ் ப்ராசஸ். oogenesis என்ன? டிஸ்கண்டினியூஸ் ப்ராசஸ். இது என்னது? ஈக்குவல் ரிடக்ஷன் டிவிஷன் நடக்கும். ஈக்குவல் ரிடக்ஷன் டிவிஷன். அது என்ன நடக்கும்? அன்ஈக்குவல் ரிடக்ஷன் டிவிஷன் நடக்கும். சரிங்களா? இது எப்போல இருந்து நடக்கும்? பியூபர்ட்டில இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட்ஸ் அட் பியூபர்ட்டி. அது எப்போ? ஃபீட்டல் ஸ்டேஜ். ஃபீட்டல் ஸ்டேஜ். சரிங்களா? அது என்ன? ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்பெர்ம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48 49 50 51 52 53 54 55 56 57 58 59 60 61 62 63 64 65 66 67 68 69 70 71 72 73 74 75 76 77 78 79 80 81 82 83 84 85 86 87 88 89 90 91 92 93 94 95 96 97 98 99 100 101 102 103 104 105 106 107 108 109 110 111 112 113 114 115 116 117 118 119 120 121 122 123 124 125 126 127 128 129 130 131 132 133 134 135 136 137 138 139 140 141 142 143 144 145 146 147 148 149 150 151 152 153 154 155 156 157 158
ஷிட். அது என்ன லீடிங் டு formation of ovum. Next ஒரு இம்பார்ட்டன்ட் ஆனது, ஒரு பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட் எத்தனை கொடுக்கும்? 4 ஸ்பெர்ம் கொடுக்கும். கரெக்ட் தானே? ஆனா இதுல ஒரு பிரைமரி oocyte எவ்வளவு கொடுக்கும்? ஒரே ஒரு 1 தான் ஓவம் கொடுக்கும். இங்க நோ போலார் பாடி. அங்க போலார் பாடி. அவ்வளவுதான். இது மட்டுமே டிஃபரன்ஸ் கிடையாது, இதே மாதிரி நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகேவா? உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து எழுதி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? நிறையவே வந்து டிஃபரன்ஸ் இருக்கு, எழுதி வேணா வச்சுக்கோங்க. இதோட வந்து oogenesis ஃபுல்லாவே வந்து முடியுது. oogenesis வந்து ஃபுல் ரிவிஷன் வந்து நாளைக்கு வந்து பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் நாளைக்கு என்ன சொன்னாங்களே, மென்ஸ்ட்ரல் சைக்கிள், அதுக்கப்புறம் அதோட ஹார்மோன் கொஞ்சம் அதை பத்தி பார்ப்போம். வேற என்ன? பண்ணுங்க, அதெல்லாம் நாளைக்கு பார்க்கலாம். மென்ஸ்ட்ரல் சைக்கிள் ஃபுல்லாகவே முடிச்சிடலாம். அது ஒன்று மட்டும் பார்க்கறதுக்கு தான் டைம் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன, ஃபர்டிலைசேஷன் அண்ட் இம்ப்ளான்டேஷன், அது கொஞ்சம் குட்டி போல தான் இருக்கும், அதை பற்றி வேணால் பார்ப்போம். அதுக்கப்புறம் என்ன, அப்புறம் பேச்சுரேஷன், லாக்டேஷன், அப்புறம் ப்ரெக்னென்சி அண்ட் எம்ப்ராய்டிங். 1, 2, 3, 4 இன்னும் 4 days வந்து இங்கிலீஷ் மீடியத்துக்கு எனக்கு 4 days வந்து தேவைப்படும். ஏன்னா டீட்டெயிலாம் நடத்துறதுனால. தமிழ் மீடியத்துக்கு வந்து அவ்வளோவா தேவைப்படலை. ஏன்னா உங்களுக்கு எப்படி சொல்ல, எனக்கு அவ்வளோவா எனக்கு தெரியலங்கிறத விட அதை வந்து அவ்வளோவா படிக்கலை இல்லையா. ஸோ வந்து நான் என்னால் முடிஞ்ச அளவு வர நான் தமிழ் மீடியத்துக்கு வந்து நடத்துவேன். ஓகே guys, see you in the next session. and வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஃபியூச்சர் டாக்டர் நீட் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் வந்து எதனா டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க, டிஎம் பண்ணுங்க எனக்கு. ஓகேவா? டெலகிராமோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் தான் வந்து நோட்ஸ் எதுனாலும் வந்து அனுப்பப்படும். ஓகேவா? நல்லா படிங்க, கன்சிஸ்டண்ட்டாக படிங்க. ஓகேவா? பாய்.